வணக்கம். இன்னைக்கு நாம கடல்ல நடந்த ஆனா இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்காத ஒரு பிரம்மாண்டமான மர்மத்தை பத்தி தான் ரொம்ப டீப்பா அலச போறோம். பல மாயமான கப்பல்களை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த மேரி செலஸ்டே அப்படிங்கிற பேய் கப்பலோட கதை உண்மையிலே நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஒரு துப்பறியும் நிபுணரா நினைச்சுக்கோங்க. டிசம்பர் 1872 அட்லாண்டிக் பெருங்கடலோட நடுக்கடல். ஒரு பெரிய கப்பல் எந்த திசையும் இல்லாம அனாதையா மிதந்துட்டு இருக்கு. அதை பார்த்த டேக்ராஷியா கப்பல் மாலுமிகள் உள்ள போய் தேடி பார்க்கறாங்க. அங்க ஒரு ஒற்றை மனித உயிர் கூட இல்ல. ஆனா அவங்கள அதிர வச்ச விஷயம் என்ன தெரியுமா? கப்பல்ல இருந்த பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் அப்படியே எந்த சேதாரமும் இல்லாம இருந்துச்சு. ஒரு காக்கா கூட இல்லாம. ஆனா அத்தனை பொருட்களும் பத்திரமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு எப்படி உறைஞ்சு போயிருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஓகே, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த சபிக்கப்பட்ட கப்பலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இருண்ட பின்னணி என்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம். இதோட ஹிஸ்டரியை கொஞ்சம் கவனிங்கள. 1861ல கனடாவுல அமேசான் அப்படிங்கிற பேரோட தான் இந்த கப்பல் கட்டப்பட்டுச்சு. ஆரம்பத்துல இருந்தே இதுக்கு ஒரு துரதிருஷ்டவசமான வரலாறு இருக்கு. இதோட முதல் கேப்டன் தன்னோட முதல் பயணத்திலேயே நிமோனியா காய்ச்சல் வந்து இறந்துட்டாரு. அப்புறம் 1867ல இது ஒரு விபத்துல சிக்கி கரையில ஒதுங்கிடுச்சு. பலமுறை கைமாறி நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி கடைசியா மேரி செலஸ்டேன்னு பேர் மாத்தி நவம்பர் 7, 1872ல நியூயார்க்ல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. ஆனா நவம்பர் 25ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த கப்பல்ல இருந்து எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல. 10 இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க. நடுக்கடல்ல எந்த சுவடும் இல்லாம மாயமா போன 10 மனித உயிர்கள். கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ், அவரோட மனைவி, அவங்களோட 2 வயசு குழந்தை, அப்புறம் 7 அனுபவம் வாய்ந்த மாலுமிகள். இவங்க அத்தனை பேரும் அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி அந்த கப்பலை விட்டு மாயமாயிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த கப்பல்ல 1700 பீப்பாய்கள் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் இருந்துச்சு. ரொம்பவே மதிப்புமிக்க, அதே சமயம் அதிக ஆபத்து நிறைந்த ஒரு சரக்கு இது. இத மனசுல வச்சுக்கோங்க, இது பின்னாடி நமக்கு தேவைப்படும். இப்ப நாம மறுபடியும் அந்த கிரைம் சீனான நடுக்கடலுக்கே போவோம். கப்பலோட கடைசி தகவல் கிடைச்சு சுமார் 10 நாட்கள் கழிச்சு அந்த கப்பலை கண்டுபிடிச்சப்போ அங்க என்னென்ன இருந்துச்சுன்னு நாம ஆய்வு செய்வோம். உங்க மைண்ட்ல ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இந்த தடயங்களை நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஜிப்ரால்டர்ல இருந்து 800 மைல் தள்ளி கப்பல் மிதந்துகிட்டு இருக்கு. கப்பல்ல இருந்த ஒரே ஒரு லைஃப் போட்டை மட்டும் காணல. கப்பலோட திசை காட்டி உடைக்கப்பட்டிருக்கு. உள்ள 1 மீட்டர் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, 6 மாசத்துக்கு தேவையான சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, மாலுமிகளோட பர்சனல் பொருட்கள், விலைமதிப்புமிக்க சரக்குகள் எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், அங்க எந்த ஒரு சண்டை நடந்ததுக்கான தடயமுமே இல்லவே இல்ல. என்ன தலை சுத்துதா? இந்த விசித்திரமான தடயங்களை வச்சு பல பிரபலமான தியரிகள் உருவாச்சு. இப்போ நாம ஒரு ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் முறையை யூஸ் பண்ணி லாஜிக்கா இந்த தியரிகளை ஒன்னொன்னா உடைக்க போறோம். முதல் சந்தேகம் ரொம்பவே இயல்பான ஒண்ணு. ஒருவேளை கடல் கொள்ளையர்கள் அந்த கப்பலை தாக்கி எல்லாரையும் கொன்னிருப்பாங்களா? ஆனா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. கொள்ளையர்கள் கப்பலை தாக்கியிருந்தா அந்த 1700 பீப்பாய் விலை மதிப்புள்ள ஆல்கஹாலையும் மாலுமிகளோட பணத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க? வாய்ப்பே இல்ல. அதுவும் எந்த ஒரு சண்டைக்கான தடயமும் இல்ல. சோ பைரேட் தியரி ஆதாரங்களுக்கு முன்னாடி நிக்காம இங்கேயே அவுட் ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு பயங்கரமான தியரி. கப்பல்ல இருந்த மாலுமிகள் எல்லாரும் அந்த ஆல்கஹாலை குடிச்சிட்டு போதையில சண்டை போட்டு கேப்டனை கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருப்பாங்களா? கேட்க நல்லா இருந்தாலும் உண்மை வேற மாதிரி இருந்துச்சு. எவிடன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு இங்க தான் புரியும். அவங்க கொண்டு போனது குடிக்க முடியாத இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். அதை குடிச்சா மனுஷன் ஸ்பாட்லயே செத்துருவான். அது மட்டும் இல்லாம முதல்ல ரத்த கரைகள்னு சொல்லப்பட்ட அடையாளங்கள் பின்னாடி சயின்டிபிக் ஆய்வுல அது ரத்தமே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த சண்டை போட்ட செத்தாங்கிற தியரியும் முற்றிலுமா போய். சரி, கொள்ளையர்களும் இல்ல, மாலுமிகளும் சண்டை போடலன்னா வேற என்னதான் நடந்திருக்கும்? இப்போ தடயங்களோட 100% ஒத்து போகக்கூடிய ரொம்பவே பாசிபிளான சில விஷயங்களை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புவோம். இந்த ஆல்கஹால் வெடிப்பு தியரிய கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிங்க. அந்த பீப்பாய்கள்ல இருந்து ஆல்கஹால் புகை கசிஞ்சிருக்கலாம். மூடிய கப்பலுக்குள்ள எப்போ வேணா ஒரு பெரிய வெடிப்பு நடக்கலாம்னு பயந்து கேப்டன் எல்லாரையும் ஒரு சின்ன படகுல ஏறி தற்காலிகமா வெளியேற சொல்லியிருக்கலாம். கப்பலுக்கு பின்னாடி ஒரு பாதுகாப்பான தூரத்துல ஒரு கயிறு மூலமா அந்த லைஃப் போட்டை கட்டி இருக்கலாம். ஆனா எதிர்பாராத விதமா அந்த கயிறு அருந்து பெரிய கப்பல் காத்துல வேகமா முன்னேறி போயிருக்கலாம். அவங்க நடுக்கடல தத்தளிச்சு பரிதாபமா இறந்திருக்கலாம். பார்க்க போனா எல்லா தடயங்களுக்கும் இதுதான் ரொம்பவே கச்சிதமான ஒரு விளக்கமா அமையுது. இதுக்கு இணையா சொல்லப்படுற இன்னொரு தியரி கடலுக்கு அடியில நடந்த திடீர் நிலநடுக்கம். இது கப்பல்ல ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருக்கலாம். கப்பல் மூழ்க போகுதுன்னு நினைச்சு அவசர அவசரமா எல்லாரும் படகுல ஏறி தப்பிச்சு வழியில இயற்கை சீற்றத்துல மாட்டியிருக்கலாம். தியரிகள் பல இருந்தாலும் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் 100% தெரியாது.
சரி, இந்த முடிவில்லா கடல் மர்மத்தோட அடுத்த கட்டத்துக்கு நாம இப்போ நகரலாம். கோர்ட்ல சுமார் 6 மாசம் கேஸ் நடந்துச்சு. ஒருவேளை இன்சூரன்ஸ் பணத்துக்காக பிளான் பண்ணி செஞ்ச நாடகமா இது இருக்குமோன்னு கூட விசாரணை நடந்துச்சு. ஆனா ஒரு உறுதியான ஆதாரமோ அந்த 10 பேருக்கு என்ன ஆச்சுங்கிற பதிலோ கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்ல. இப்போ இருக்கிற நவீன நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம AIS அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் பயன்படுத்துறோம். எந்த கப்பல் எங்க இருக்குன்னு துல்லியமா ட்ராக் பண்ண முடியும். 1872ல இருந்த நிலைமை வேற. இன்னைக்கு நாம எவ்வளவோ முன்னேறிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பல் எந்த தடயமும் இல்லாம மாயமாகிறது கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். கப்பல் என்னவோ பத்திரமா கிடைச்சிருச்சு. ஆனா அந்த 10 உயிர்கள் அட்லாண்டிக் பெருங்கடல்ல எங்கோ தொலைஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உலகத்துல கூட இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான மர்மத்தை இந்த பறந்து விரிந்த கடல் தன் வசமா ஒளிச்சு வைக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த மேரி செலஸ்டியாவோட மர்மம் என்னைக்குமே நமக்கு ஒரு சிலிர்ப்பூட்டும் கேள்வியா தான் இருக்கும். சரி,